செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தலைமை செயலாளர் முருகானந்தத்தை மாற்றிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் பதிவில், பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்துக்கு வராத, குறையாக தேர்தல் களத்தில் முழுமூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தேர்தல் ஆணையம் இப்போது தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸை மாற்றி ஒருதலைபட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நியாயமான சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவிற்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு அல்ல, நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கும் பாஜக ஆட்சியில் ஆதிக்க மனப்பான்மையுடன் பணியாற்றும் தேர்தல் ஆணையம் இதனை உணராமல் இருப்பது ஆணையத்தின் கண்ணியத்தை கடைத்தேர்வில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு டிஜிபி தலைமை செயலாளரை மாற்றவில்லை. பாஜக பிராக்சி ஆட்சி நடத்திய பீகார் மாநிலத்திலும் தேர்தல் நடைபெற்றது. அங்கும் டிஜிபி தலைமை செயலாளரை மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமை செயலாளர், டிஜிபி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உறுத்தியிருக்கிறார்கள். அவர்களை பாஜகவின் தூண்டுதலில் மாற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்துக்கு அழகு அல்ல. ஆணையத்தின் அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியில் இருந்து போய்விடலாம். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நம் அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து என தெரிவித்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்று புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வந்த பிரதமருக்கோ அல்லது அவரை வழிநடத்தும் மத்திய பாஜக அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனித தன்மை புரிய போவதில்லை என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமை செயலாளர், டிஜிபி ஆகியோரை மாற்ற பாஜக தூண்டிவிடும் காட்டு தர்பார் பிரதிபலிக்கிறது. ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் ஆணையமும் காவியமாகிவிட்டது என்பதையே இந்த நடவடிக்கைகள் எல்லாம் காட்டுகின்றன. எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வியில் மண்ணை கவ்வ போவது உறுதி. சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல் அதிமுக, பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என பதிவிட்டுள்ளார். தமிழக காங்கிரஸை ஸ்டாலின் வாங்கிவிட்டார், ஆனால் உண்மையான காங்கிரஸ் நம்முடன் நிற்கிறது என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வெளியேதான் தனித்தனியாக இருப்பார்கள், இவர்கள் இருவருக்கும் ஒரே நோக்கம்தான் எனவும், தமிழ்நாடு காங்கிரஸை சில கோடிகளை கொடுத்து பையில் போட்டுள்ளார்கள். உண்மையான காங்கிரஸ் நம்முடன் நிற்கிறது. சிறுபான்மையினர் மக்களிடம் திமுக சாயம் வெளுத்துவிட்டது. சிறுபான்மையினர் மக்கள் நம் பக்கம் நிற்கிறார்கள் என்று தெரிவித்தார். அந்த காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டிலேயே, அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதான். அடுத்த காண்டு அது இந்த சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. மத்திய அரசு நிறைவேற்றிய சட்டங்களில் பெரும்பாலானவை மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளன என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும், தமிழ்நாட்டை தில்லியில் இருந்து ஆள நினைக்கிறார்கள் எனவும், கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு செயல்படுகிறது எனவும் குற்றம் சாட்டிய திருச்சி சிவா, மாநில உரிமைகளை பறிப்பதில் முதலிடத்தில் பாஜக இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டுக்கு டெல்லியிலிருந்து பல பேர் படையெடுத்து வருகிறார்கள். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களை தங்களுடைய பலத்தினால், பல்வேறு யுக்திகளினால் ஆக்கிரமித்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் கால்
வைக்க முயற்சி செய்கிறது. அதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழு மூச்சுடன் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. தமிழக தேர்தல் களத்தில் பாஜகவினர் உருட்டல், மிரட்டல், பிளாக்மெயில் போன்ற செயல்களை கையாண்டு வருவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில்குமாரை ஆதரித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பொதுமக்களின் ஆதரவோடு 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் எனவும், தேர்தல் களத்தில் உருட்டல், மிரட்டல், பிளாக்மெயில் போன்ற செயல்களை பாஜகவினர் கையாண்டு வருவதாகவும், வட மாநிலங்களில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிறார்களோ, ஆதாயம் தேடுகிறார்களோ, அதேபோல் இங்கேயும் கைவரிசை காட்ட பார்க்கிறார்கள். அவர்களின் எந்த சதி முயற்சியும் இங்கு வெற்றி பெறாது என கூறினார். இதுதான் பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுபோல தேர்தல் களத்தில் கூட உருட்டல், மிரட்டல் அல்லது ஒரு பிளாக்மெயில் என்கிற அணுகுமுறையை பாஜகவினர் கையாண்டு வருகிறார்கள். அவர்கள் வட இந்திய மாநிலங்களில் எப்படி சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிறார்களோ, அதைப்போல இங்கேயும் கைவரிசை காட்ட பார்க்கிறார்கள். அவர்களின் எந்த சதி முயற்சியும் இங்கே வெற்றி பெறாது. தேர்தல் முடிவு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும். புதுச்சேரியில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி தேர்தல் துறை மற்றும் அதன் மாவட்ட மற்றும் தேர்தல் அதிகாரிகள் மூலம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. வாக்குப்பதிவு குழுக்களும் பொருட்களும் சரியான நேரத்தில் வாக்கு சாவடிகளுக்கு அனுப்பப்படுவதால் இந்த தேர்தலில் 1099 வாக்குச்சாவடிகளில் ட்ரோன்கள் மற்றும் 110 கள அலுவலர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. தேர்தலில் வாக்காளர்கள் அச்சமின்றி மற்றும் தடையின்றி வாக்களிப்பதை உறுதி செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் பல அடுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மேலும் இந்த தேர்தலில் 209 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடியாக கண்டறியப்பட்டு அங்கு மத்திய ஆயுதப்படை காவலர்கள் மற்றும் உள்ளூர் போலீசார் பணியமர்த்தப்பட்டு தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திமுக தோல்வி கோவையில் ஆரம்பித்து சேப்பாக்கம் வரை தொடரும் என்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட கரூரில் இருந்து 18 சுயேட்சை வேட்பாளர்களை செந்தில் பாலாஜி களம் இறக்கியுள்ளார் எனவும், இந்த முறை கோவை மண்டலத்தில்தான் திமுகவின் தோல்வி ஆரம்பிக்கப் போகிறது என தெரிவித்தார். மேலும் அரசு அதிகாரிகள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார்கள். இதனை எதிர்த்து அனைவரும் நீதிமன்றம் செல்வார்கள். திமுகவினர் வெற்றி பெற்றாலும் அது செல்லாது என கூறினார். அப்படின்னு மொத்தமாக கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தை குத்தகைக்கு எடுத்திருப்பது யார்? கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜியோடு உடன் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகள், செந்தில் பாலாஜி தவறாக சேர்த்த சொத்துக்களை தவறாக வெளியே பணத்துக்கு கடுந்து வட்டி கொடுத்துருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பினாமிகளை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஜோப்பில் பணமும் அந்த ஜோப்பில் பணத்தையும் கொண்டு போய் வீடு வீடாக பணத்தை இறைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நம்ம குற்றம் சாட்டுறோம். இன்றைக்கி அதை ஒருபடி மேலே போய் போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை கூட கரூர்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்கார். அந்த 18 வேட்பாளர்கள் கூட கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தருவதற்கு தயாராக இல்லை. நடிகர்களின் வாகனத்தை இளைஞர்கள் பின்தொடரக்கூடாது என்று நடிகர் ரஜினிகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வானூர்தி நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர்களின் உறுதியை பின்தொடரக்கூடாது, இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனவும், இளைஞர்கள் படிக்கும் வயதில் படிப்பில் மட்டுமே முழு கவனம் செலுத்த வேண்டும் எனவும், அந்த நேரத்தை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எனவும் கூறிய அவர், கமல்ஹாசனுடன் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என்று தெரிவித்தார். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பது மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த இடத்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க கிவ்ல அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். முதல்ல உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த டயத்தில் முதல்ல சொல்கிறது இளைஞர்களுக்கு தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கத்தில் கஞ்சா இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அடிமையாகாதீங்க. அது பண்ணால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் சம்மந்தப்பட்ட தாய், தந்தை, குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையை நீங்கள் நரகமாக்கிடுங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் யாராவது அப்படி உங்கள் நண்பர் கிடச்சா அந்த நண்பர்கிட்ட அவங்ககிட்ட கிட்டே கூட போகாதீங்க, தூரம் இருக்கு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2700 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்று அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2700 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,13,880 ரூபாய்க்கும், கிராமிற்கு 340 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை போன்று வெள்ளியின் விலையும் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 265 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 10,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.